நமக்கு வந்து மறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஹக்கு யாராக இருக்கட்டும், நான் பேசுகிறேன் அல்லது என்ன இன்னொருத்தர் பேசுகிறாரு அல்லது மௌலானா மௌதூதி பேசுகிறாரு, இஸ்ரார் அஹமது பேசுகிறாரு, அல்லாமா இக்பால் பேசுகிறாரு, யார் வேணாலும் பேசட்டும். இவங்க எல்லாருடைய எழுத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்க்கும் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பாத்திலில் இருந்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறுப்பு கொடுத்துருப்பாங்க, கவுண்ட்ரு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா மௌலானா மௌதூதியுடைய கிலாஃபத் முலுக்கியத்துக்கு மறுப்பு எழுதப்படுது. அந்த மறுப்பு கொடுத்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கை படித்து தான் அப்போ அதோடைய ரெஃபரன்ஸு காமிச்சு போடுவாங்க. இப்போ எனக்கும் ரெஃபரன்ஸு காமிச்சு தானே போட்டாங்க. மறுப்பு ஒருத்தர் கொடுத்தார்ல உட்காந்து இத்தனை 10 பக்கத்துக்கு. அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஏற்படும், இவர் ஒன்றும் தெரியாமல் பேசலை, இவர் ஒன்றும் பார்க்காம பேசலை. பார்க்காம நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து அரபி தெரியாத ஒருத்தன் பெனாத்திட்டுக்கிறான்ப்பா, அதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாந்து எங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அவன்லாம் அவ்வளோ வருத்து கிடையாது, அவனை கண்டுக்காமல் விடுங்க பாரு, ஒன்றும் ஆகாதுன்னு. கண்டுக்காமல் விட்ட ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சோம். ஆனால் டெவலப் ஆகுது, வால்யூம் மாறுது. அது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிங்க. ஒருத்தரும் கேட்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேட்டிங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கணக்கு காமிக்கிறது அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்னா இல்லையா, என் முன்னாடி இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினேன்னா இல்லையாங்கிறது மட்டும்தான் என் எக்ஸாமு. இதுதான் எனக்கு. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் பேசி தான் ஆகணும், கொடுக்கலனாலும் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. நான் மாட்டிக்குவேன் அல்லாட்ட. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன, அப்போ அந்த மறுப்பு கொடுக்குறவங்க வார்த்தைக்கு வார்த்தை போடும்போது அது என்ன மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, அவன் என்னுடைய பயானை பார்க்கவே மாட்டான், ஃபுல்லாக பார்க்க மாட்டான். மறுப்பு கொடுத்தாங்களா அதை மட்டும்தான் பார்த்துருப்பான். அவங்ககிட்டலாம் போய் கீழே கேட்டு, ஏங்க இந்த கர்பலாவுக்கு மறுப்பு வந்திருக்குதே, அந்த மறுப்பை பார்த்தீங்களே, கர்பலாவை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நான் எதுக்குங்க பார்க்கணும், எங்கள் தலைவர் நாங்கள் எங்கள் மூளையை தேவையில்லாமல் செலவு பண்ணோம், எங்களுக்கு ஆர்சிபியா சிஎஸ்கே வாங்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. விராட் கோலி போயிட்டார் டெஸ்ட்டிலேருந்து, அவருடைய இடத்த யார் ஃபில் பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ தளபதியோட இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்த தளபதி யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், ஒரே குழப்பமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நாங்களாம் அந்த பிரச்சனையில் சின்சியராக இருக்கிறோம். இது நம்ம சார்பாக இவர் சிந்திப்பார். எப்படி நாங்கள்லாம் மூளையை சேர்ந்து வந்து அவர்கிட்ட வாடகை விட்டோம், அவர் ஆய்வு பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், அவர் சொன்னால் நாங்கள் டைரெக்டாக வந்து பழம் மட்டும் உரித்து நாங்கள் அப்படியே எசன்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ எடுத்துக்குங்க, தெரியும் மறுமையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஃபித்னா பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் இருக்குது பாருங்க. புரியுதா? அல்லாமா இக்பாலை கவனமாக கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. மௌலானா மௌதூதியை கவனமாக கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. இஸ்ரார் அஹமதுடைய இதை வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க, மறுப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் பேசுனீங்கனாலும் நாளைக்கு இதுதான் நடக்கும். என்ன அது வந்து அல்லாஹ் இந்த திரை போடுறதும் இருக்குது பாருங்க. அந்த மறுப்பு கொடுக்கும்போது உட்காந்து கேட்குறாங்கல்ல, அப்போ அது பார்க்க தானே செய்கிறாங்க. புரியுதா இல்லையா? அவங்க சொல்கிறது உண்மை தானே.